ஹாய் டீச்சர்ஸ், இது ஃபஸ்ட் டைம் 6th ஃபஸ்ட் யூனிட். இந்த சாப்டரோட முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டைம்லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது தான் பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட். அதை பிசின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் பிஃபோர் காமன் எரா. ஏடினா ஆனோ டோமினி. அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா சிஇ காமன் எரா. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன? ஹிஸ்ட்ரினா ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட் ஈவெண்ட் இன் chronological ஆர்டர். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது க்ரீக் வேர்டான ஸ்டோரியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா லேர்ன் பை என்கொயரி. தென் நெக்ஸ்ட்டு டைரி அப்படி அது வந்து எதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த பீரியட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். நெக்ஸ்ட் பேஜில் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சம் மேஜர் இந்தியன் எக்ஸவேட்டட் சைட்ஸ். அதில் என்ன அப்படின்னா 4 டைப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பேலியோலித்திக், நியோலித்திக், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ். இதை எப்படி மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா பேலியோலித்திக்கில் 2 பிளேசஸ் இருக்குது. பிரான்ஸ் ஏஜில் 1 லோத்தல் மட்டும்தான். அயன் ஏஜில் வந்து 2 ஆதிச்சநல்லூர் அண்ட் ஹல்லூர். பேலியோலித்திக்கில் வந்து பிம்பட்கா அண்ட் ஹுனாசாகி வேலி. இந்த 2 மட்டும்தான். இதில் வந்து நியோலித்திக் இது வந்து நம்ம எப்படி ஆப்ஷனில் கொடுத்தாங்கன்னா இது எதுவும் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட், காயின்ஸ் பற்றி படிக்கிறது வந்து நியூமிஸ்மெட்டிக்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது ஒரு பொருளில் இருக்க எழுத்து அதனுடைய அர்த்தம் பற்றி படிக்கிறது வந்து எபிகிராஃபி. நெக்ஸ்ட்டு பாயிண்ட், ப்ரீ ஹிஸ்ட்ரினா என்ன? அது என்னென்னா ஸ்டோன் டூல் ஏஜில் இருந்து ரைட்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பீரியட் தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் பேஜ் ஒரு பெரிய டேபிள் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம படிச்சுக்கணும். சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அதை 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரரி சோர்சஸ். ஆர்கியாலஜி சோர்சஸில் வந்து 4 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னன்னா காயின்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனுமெண்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்கிரிப்ஷன், அது வந்து ராக்ஸோட எடிக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராக்ஸ் அதாவது பாறைகள் மேலே எழுதியிருக்குது. அதே போல் டெம்பிளோட வால்ஸில் வந்து எழுதியிருக்குது. அப்புறம் மெட்டல் பில்லர்ஸ், அப்புறம் காப்பர் பிளேட்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு மோனுமெண்ட்ஸ், அது வந்து ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பேலசஸ் இருக்குது, ஃபோர்ட்டு, டெம்பிள், சபா அண்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ இதுதான் 5 டைப்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாட்ரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லிட்ரரி சோர்ஸ் அது 2ஆக பிரிச்சுருக்காங்க. செகுலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் 2 இருக்குது. ஒன்று காட்ஸோட லைஃப் பற்றி பாடுறது, இன்னொன்று அவங்கள பற்றி பாடுறது. லைஃப் வந்து எபிக்ஸ், அந்த ஸ்டோரிஸாக இருக்கும். டிவோஷனல் லிட்ரேச்சர் வந்து அவங்கள பற்றி பாடுறது. எபிக்கில் வந்து ராமாயணம், மகாபாரதா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டிவோஷனல் லிட்ரேச்சரில் வந்து தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம் அண்ட் திருவாசகம் இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ் எழுதுனது, அப்புறம் இந்தியன் ரைட்டர்ஸ் எழுதுனது, அப்புறம் ஃபோக் சாங் அண்ட் பேலட்ஸ் அதாவது நாட்டுப்புற பாடல்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 டைப்ஸ். நெக்ஸ்ட் பேஜில் வந்து அசோகா எம்பரர் பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு கிரேட் இந்தியன் ரூலர். அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா கலிங்கா வார் அப்படிங்கிற வாருக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் நிறையா மக்கள் இறந்து போனதை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா புத்திசத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 19th century வரைக்கும் இவரை பற்றி அசோகா பற்றி வெளியில் ரொம்ப தெரியலை. வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கனிங்ஹாம் இவங்க 3 பேர் தான் இவரை பற்றி ரிவீல் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவர் அசோகா பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. அது என்னென்னா த ரிசர்ச் ஃபார் த இண்டியன்ஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிறது. இப்போ இவரை பற்றி எந்த காரியங்கள் எந்த ரிசோர்ஸஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவருடைய அசோகா சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய 24 ஸ்போக்ஸ் உள்ள என்ன அப்படின்னா சார்நாத் பில்லர் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை வச்சோம். அவர் கட்டின சஞ்சி சபா வச்சோம். நெக்ஸ்ட் பேஜ் அதோட பாயிண்ட் என்னென்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்புறம் ஹிஸ்ட்ரிக்கு இடைப்பட்ட பீரியட். அதில் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் உண்டு. ஆனால் அதோட அர்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட முடியறதில்ல. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஏன்ஷியன் பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் வந்து டாக். நெக்ஸ்ட்டு சம்மரியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏன்ஷியன் பீப்புளோட லைஃப் ஸ்டைலை எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபாசில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா த பீரியட் பிட்வீன் த ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணது டாக் தான். அது எதுக்கு ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அசோகா ஃபாலோ பண்ண பார்த்து என்னென்னா பீஸ் அண்ட் தர்மா. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் ஃப்ளாகில் உள்ள அந்த சக்ரா வந்து 24 ஸ்போக்ஸ் உள்ளது வந்து சார்நாத் பில்லர்லேருந்து எடுக்கப்பட்டது. அது வந்து யார் கட்டினா அப்படின்னா அசோகா.
நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து க்ளாசரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி கேட்கலாம் அப்படின்னா டெஃபினிஷன் கொடுத்து ஆன்சர் கேட்கலாம், அல்லது ஆன்சர் கொடுத்து டெஃபினிஷன் கேட்கலாம். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா சோர்சஸ்னால் என்ன, ஒரு ஏன்ஷியன் பீப்புள் யூஸ் பண்ணால் ஆப்ஜெக்ட், பிளேஸ், பர்சன், டெக்ஸ்ட், அதுதான் சோர்சஸ். ஆன்செஸ்டர் அப்படின்னா யார், ஹூ லிவ்ட் a லாங் டைம் அகோ, அதுதான் கரெக்டு. தர்மா அப்படின்னா என்னென்னா ரைட்ஷியஸ். மோனுமெண்ட் அப்படின்னா ஸ்டாச்சு, பில்டிங் ஆர் அதர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்ஸ், அதுதான் மோனுமெண்ட்ஸ். ஓகேவா. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரைட்டிங் ரெக்கார்ட்ஸ் எது மேலெலாம் இருக்கும்னா ஸ்டோன்ஸ், பில்லர்ஸ், கிளே, காப்பர் பிளேட்ஸ், கேவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன, ஒரு பர்சன் வந்து ஹிஸ்ட்ரியில் எக்ஸலண்ட்டாக இருந்தால் அவங்கள வந்து ஹிஸ்டாரியன்ஸ், அதை பற்றி படிக்கிறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க தான் ஹிஸ்டாரியன்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக கூட இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வாட் வாஸ் த ஸ்டெப் டேக்கன் பை த ஏர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னதுன்னா ஹண்டிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ ஹிஸ்ட்ரி men went alone with the dog for hunting. கரெக்டு. டாக் with its knifing power would find out other animals. இதுவும் கரெக்ட். அதனால் ஆன்சர் என்னென்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இது வந்து புக்குக்குள்ளே இருந்து கேட்காம ஒரு தனியாக கேட்டிருக்காங்க. இந்த டெஃபினேஷனே படிச்சுக்கணும், ஆன்சரையும் படிச்சுக்கணும். என்ன அப்படின்னா மியூசியம், அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. த ஆப்ஜெக்ட் யூஸ்டு பை ஏர்லி மேன் ஆர் எக்ஸ்கவேட்டட், தே ஆர் ப்ரிசர்வ் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிற மாதிரியான பொருட்களை வந்து எங்கே வச்சுருப்பாங்க, மியூசியத்தில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது, ஃபைண்ட் அவுட் த ராங் பேர் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஸ்டோன் ஏஜில் தான் என்ன இருக்கும், ஸ்டோன் டூல்ஸ் இருக்கும். ராக் பெயிண்டிங்கில் வந்து வால்ஸ் ஆஃப் கேவ்ஸில் இருக்கும். காப்பர் பிளேட்ஸ், அது என்னது, ஒரு பொருளில் எழுதுனா எழுத்துக்கலாம். அப்போ வந்து சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அது கரெக்டு. லாஸ்ட் ஒன் கேட், அதுதான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. டாக் தான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட். நெக்ஸ்ட்டு ஆட் ஒன்று செலக்ட் பண்ணோம். அது என்னென்னா the painting were painted by using many colors வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது தப்பு. இல்லை இந்த blanks கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. the old stone age man lived mostly in, எங்கே வாழ்ந்தாங்க, cave. செகண்ட் கொஸ்டின், dash is the father of history, யார், ஹெரோடோட்டஸ். தேர்ட் ஒன், dash was the first animal termed by old stone age men, எது அப்படின்னா டாக் தான். 4 inscriptions dash sources, அது என்னது, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். ஃபிஃப்த் ஒன், அசோகா சக்ரா வாஸ் டேஷ் ஸ்போக்ஸ், எத்தனை இருக்குது, 24. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்ஸ் டு ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ஹாவ் பீன் எக்ஸ்கவேட்டட் அட் அதிரப்பாக்கம் நியர் சென்னை. இது வந்து கரெக்டு தான். சரியா, அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ் தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, த மெட்டீரியல் யூஸ்ட் பை ஏன்ஷியன் பீப்புள் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம் பை த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த டெஃபினேஷன் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் ட்ரூ தான். தேர்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இது என்னன்னா டியூரிங் த பீரியட் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஆமாம், அவர் வந்து புத்திசத்தை அக்ராஸ் த கண்ட்ரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணார். ட்ரூ. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங், அது எப்படின்னா ராக் பெயிண்டிங், அதோட ஆன்சர் என்னென்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல், அவங்க லைஃப் ஸ்டைல் சொல்லுது. ரிட்டன் ரெக்கார்ட் என்ன அப்படின்னா காப்பர் பிளேட்ஸ். அசோகா வந்து என்ன அப்படின்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னா தேவாரம். ஆன்சர் த 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கேட்கலாம். கேன் யூ சே எனி 2 advantages of written records? என்னது, பீரியட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட், ஹவு டு வி நோ த பீப்புள் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த ஓல்டு ஸ்டோன் ஏஜ், எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஸ்டோன் டூல்ஸ், கேவ் பெயிண்டிங்ஸ், அவ்வளோதான். தேர்ட், இன் இன்ஸ்கிரிப்ஷன் ரிட்டன் ரெக்கார்ட். ஆமாம், கண்டிப்பாக எஸ், இட் இஸ் அது வந்து என்னதான் ரிட்டன் ரெக்கார்டு. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு தெரியும், அது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு இடைப்பட்ட பீரியட். நெக்ஸ்ட்டு வந்து நேம் அண்ட் எபிக் என்னதெல்லாம், ராமாயணா அண்ட் மகாபாரதா. நெக்ஸ்ட்டு நிறையா கொஸ்டின்ஸ் வருது, அதை நீங்களே ரீட் பண்ணி கற்றுக்கிட்டதுலேருந்து நீங்களே ஆன்சர் சொல்லி பாருங்கள். அது வந்து ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 6, 7, 8 கொடுத்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆர்கியாலஜி, அதோட கேட்டகரியை வந்து டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அது வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட், அது என்னது, ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி சோர்ஸு. காப்பர் பிளேட்ஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், அதுவும் ஆர்கியாலஜி சோர்ஸு. மகாபாரதா வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அது லிட்ரரி சோர்ஸ். செஞ்சி சபா வந்து மானுமெண்ட், அது வந்து ஆர்கியாலஜி சோர்ஸு. அப்புறம் வந்து பட்டினப்பாலை வந்து லிட்ரரி சோர்ஸு, அது வந்து இது சார்ந்தது, லிட்ரேச்சரோடது. அப்புறம் எத்தன்வர்ஸ் ஃப்ரம் கீழடி, அது வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ், அது வந்து ஆர்கியாலஜி சோர்ஸு. டாய்ஸ் வந்து என்னது, ஆர்டிஃபேக்ட், அதுவும் ஆர்கியாலஜி சோர்ஸு. பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர், அது வந்து ஒரு மானுமெண்ட், அதுவும் ஆர்கியாலஜி சோர்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. Early men scribbled and paint on me. Today they used me to build houses and lay roads. Who am I? ஸ்டோனும் ராக்ஸும். நெக்ஸ்ட் நேம் எனி டூ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். என்னதெல்லாம்? டாய்ஸ், டூல்ஸ். நெக்ஸ்ட் அல்லது ஆர்கியாலஜி சோர்ஸுங்கும்போது டைப்பையும் சொல்லலாம், ஆர்டிஃபேக்ட்ஸ், மானுமெண்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த மாதிரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டைப் ஆஃப் லிட்ரரி சோர்சஸ். என்னதெல்லாம்? செக்குலர் லிட்ரேச்சர் அண்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ஏன்னா அதோட டைப் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பிசி அதோட அர்த்தம் என்னன்னா பிஃபோர் கிரைஸ்ட். பிசிஇனா பிஃபோர் காமன் எரா. நெக்ஸ்ட் வந்து என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா? என்னது? லேர்னிங் பை என்கொயரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஏடி அண்ட் சி. ஏடினா என்னது? ஆனோ டோமினி. சிஇனா காமன் எரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி படிக்கிறது வந்து எபிகிராஃபி. நெக்ஸ்ட் டேஷ் இஸ் த ஸ்டடி ஆஃப் காயின்ஸ். காயின்ஸ் பற்றி படிக்கிறது நியூமிஸ்மெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ டு டாக், see, hear, write and read. there is no world without me. who am I? அது என்னென்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அது என்னவா மாறும் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியாக மாறிடும். யூனிட் 1 முடிஞ்சது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு டைம் மியூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பேஜையும் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். அது ஒரு டைம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக்.